மழை நீரில் நனைய வைத்தேன், முள் நடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருந்தேன். மலர் பறிக்கும் வேளையிலும் முள் தைத்த கதையானே. பார்த்தாச்சு. கால் வந்துட்டு தாய் முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்த்தழுவேன். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கற்பனையிலே தனக்கென்று ஒரு வாழ்க்கையவும் தனக்கென்று ஒரு கொள்கையவும் உள்ளத்துக்குள் வைத்து இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற ஒரு மாயக்கோட்டையை கட்டி தன் மனதை திருமணம் வாழ்க்கை என்ற ஒரு அம்சத்துக்குள்ள கொண்டு வராமல் வேதனைப்பட்டு இருக்கிறாள் ஒரு மங்கை. அந்த மனக்கோட்டை நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதான் முள் நடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருந்தேன், மலர் பறிக்கும் வேளையில் முழுதைத்த கதையானேன். ஒரு கவிஞனின் வாக்கு, கருத்துள்ள பாட்டு. இந்த உலக வாழ்க்கையை பற்றி இன்னும் புரியாமலே, சம்மதத்தை பெற்றோர்களுக்கு சொல்லாமலே மனக்குழப்பமான நிலைகளை அடைந்திருக்கிறாள். அந்த நிலைகளிலிருந்து மீட்டி உங்களை வாழ வச்சுதான் போதுங்களா? கால் ஒன்று வரலாம். வேற என்னமா வேணும்? வாங்க. எல்லா நாட்களும் முன் வந்துருச்சு. மனநிலைகளை கொஞ்சம் சீர்படுத்தணும், சரி பண்ணி எல்லாத்தையும் வெற்றியாக்கி தரேன். பேத்தியாளுக்கு தான் முதல் வாழ்க்கை, பேரனுக்கு அடுத்து தான் வரலாம். எல்லாம் வெற்றியாக்கி தரேன் மகனே, செம்மையா இருங்க. சரி, புரியுது. கர்மதாமிக்கு நான் கூப்பிடாம யாரும் நுழைஞ்சிடாதீங்க, ரொம்ப முக்கியம் அது. நான் பார்க்கிற தொழில் சம்பந்தமாக எனக்கு நிறைய பண நஷ்டமும் அமைதி குறைவும் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் கால் விட்டு வரலாம். என்ன தொழில்ப்பா? என்ன தொழில்? கால் ஒன்று சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். போகிற வழியில் ஆஞ்சநேயர் அனுமான் வாரார. ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா? சரி, ஓகே. இப்போதைக்கு 9 மாதங்களாக உன்னுடைய தொழிலில் நிறைய பண நஷ்டமும் வண்டியில் சேதங்களும் பணியாளர்கள் உனக்கு உதவாத சூழ்நிலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? அதனால் சில வாகனங்கள் நம் கையில் வைத்திருப்பது சரியா, அல்லது மாற்றிக்கொள்வோமா, அல்லது வேறு தொழிலை செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படுமா என்ற மனவர்த்தமான குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கிறது மகனே. கால் ஒன்று. உன் தொழிலுக்கு மாந்திரிகத்தால் சில செய்திகளை உருவாக்கி தடைகள் செய்யப்பட்டன. ஒரு காலில் ஒரு பகுதியில் முட்டுக்கு கீழ் புதிங்காலும் உள்ளங்காலும் வலியும் வேதனையும் எடுத்து அப்பப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் அதில் வந்துக்கிட்டே இருக்கா? ஆமாம். அதனால் இது மாந்திரிகத்தாலான விஷயம். இவைகளை தீர்த்து உன் தொழில் முடக்கத்தை தீர்க்கிறேன். வண்டி வாகனத்தை பெருக்கி தொழிலை உருவாக்கி தாரப்பா. இந்தா வெற்றி விடு. ஆடி அமாவாசைக்கு வந்து சேரடா தம்பி. அமாவாசை அன்னதானத்துக்கு என்னடா செய்வேன்? எவ்வளோ அரிசி? சரி, ஓகே, கொண்டு வந்து கொடுத்துரு. புண்ணியமாக இல்லை. ஓகே, சரி.
கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் கொஞ்சம் மன குழப்பம் இருக்கு, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? சென்னை. ஓகே, கால் ஒன்று வரலாம். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். பாசம் நெஞ்சில் மோதும், அந்த பாதையை பேதங்கள் மூடும். வாங்க, உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மகனே. 2.25 ஆண்டுகளாக நீ நடத்தக்கூடிய நிலம் சம்பந்தமான தொழிலில் மன வருத்தங்களும் ஏமாற்றங்களும் வருமான குறைவுக்குரிய சூழ்நிலைகளும் நடந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி நீ பெத்த பிள்ளைக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்னும் நிலைமை இப்பொழுது சரியான விதிக்கோலமாக இருக்கிறது. வரக்கூடிய தை மாதத்துக்குள் புனிதமான அந்த வாழ்வு தொடங்கும். அதுக்கு முன்னால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிற முறையில் நீதிமன்றத்தின் வாயிலாக வழக்கறிஞர் வாயிலாக எழுதி தெளிவு பண்ணி அதை நான் ரிலீவ் பண்ணி தந்துருந்தப்பா. கால் விட்டுவா. வர்றான். இந்த கனியை வீட்டில் வை, அந்த இடத்த வச்சுக்கிடவா வேண்டாமான்னு கேட்க, வித்துருவோம், அதுக்கு அட்வான்ஸ் வந்துடும், வெற்றியாகி தாரேன், கவலையை மறந்து விடு, கடவுளை நினைத்து கொள்ளப்பா. ஆடிய மாதத்துக்கு என்னப்பா தருவேன்? ஆடிய மாதம் சரி, சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமி என் கூட பிறந்தவங்களே என்னைய குழப்புறாங்களே, நான் இதை யார்கிட்ட போய் சொல்ல? என்னுடன் பிறந்தவர்கள் என் சொத்துக்கும் என் குடும்பத்துக்கும் வேதனையை கொடுக்குறாங்க. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். யாருக்கு யார் சொந்தம் என்பது. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உரிமைக்குரிய சொத்துக்கள் 2 பசுக்கள்கிட்ட போய் மாட்டிக்கிடுது. பசுனா பெண்கள்னு அர்த்தம், உடன் பிறந்தவர்கள். அவங்களால உன் குடும்பத்துக்கு சில இடைஞ்சல்களும் உடல் ரீதியாக மன ரீதியான பிரச்சனைகளும் உன் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு சில குழப்பமான தடைகளும் நடந்து கொண்டிருக்கும். இவைகளையும் நீக்கி உன் சொத்து உரிமையும் உனக்கு வாங்கி தந்தா போதுமா? கால் விட்டுவா. கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருப்பா. இன்னும் ஒரு கேள்வி என்கிட்ட நீ கேட்க வேண்டியிருக்க. என்னது? சரி, இந்தா நினைக்கலாம் வசமாகும். இந்தா வெற்றி உண்டுப்பா. 3 முறை என்னை பார்க்கவா மகனே. கர்மசாமிக்கு என் பிள்ளைய திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? என்னடா பிள்ளைக்கு என்னடா? உன் பிள்ளைக்கு என்ன? வா, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மதன மாளிகையில் உட்காருங்க. உன் வீட்டம்மா எங்கடா இருக்கா? வீட்டம்மா எங்க இருக்கு? எங்க இருக்காங்க? நம்ம கோயில் வாசல்ல மாங்கல்யத்தில் கிடக்கக்கூடிய ஒரு ஊது குழல், தங்க குழல் ஒன்று கீழே கிடந்திருக்கு. யாருடைய தாரியில் அது உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்காங்க. அப்படி காணாமல் போனவங்க யாரோ அவங்க சாமி முன்னால வந்து வாங்கிக்காங்க. ஏமா அப்படி விழுந்துச்சு? சரி, இந்தா திருமாங்கல்ய துணையோடு வாழ்வாய் மகளே. நீ இன்னைக்கு அதை வாழ்த்தி வாங்கணும்னு விதி இருந்திருக்கு. நல்லா இருக்கு. ஓகே.
கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா தம்பி. ஆதியில் உன்னுடைய தாத்தா காலத்துல தென் திசையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. உன் பேர் என்னடா? ஆமா, தென் திசையில வாழ்ந்து வந்திருக்காங்க. தென் திசையில் உள்ள குமரக்கடவுளும் அகோர தெய்வங்களும் துணையாக வந்திருக்கும். 2.25 ஆண்டுகளாக உன் பையனுடைய கிரகங்கள் சரியில்லாத காரணத்தால் கூடா நட்புகளில் கலந்து குடிப்பழக்கங்கள் கூடி சொல்லுக்கு அடங்காத சீமானாக வாழ்ந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான். கால் ஒன்றுவான். அவன் மனத்தை திருத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? கையில் ஒரு பூ வச்சிருக்கான். கையில் ஒரு பூ வச்சிருக்கான்னு என்ன அர்த்தம்? நட்புல ஒரு லேடி இருக்கான்னு அர்த்தம். புரியுதா? அவனுடைய மனநிலைகள் சரியில்லாமல் இருக்கு, குழப்பத்துக்குரியவனா இருக்கான். அவசியமில்லாத நட்புன்னு சொன்னதுல இதுவும் ஒன்று. எது? அதுவும் ஒன்று. அவன் மனநிலைகளை மாற்றி செம்மையாக்கி தரேன், குடும்பத்தை உருவாக்கி தரேன். வாரிசு ஆம்பளை பையன் பிறப்பான்டா, 3.5 வயசுல கோடீஸ்வரனா இருப்பான். நல்லாரு. ஓகே. ஐயன் கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. கர்மசாமி, என் சொத்துக்கள் வீடுகளை என்னால் முழுமையாக அனுபவிக்க முடியலையே, பெரிய பிரச்சனைக்குரியதா இருக்க. அது எப்போ தீரும் கர்மசாமி? உனக்கு எந்த ஊருமா? யார் இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டு வந்துருக்காங்க மெட்ராஸில்? யாருப்பா? உன் சொத்து எங்கடா இருக்கு? எந்த ஊரில்? நீங்கள் மெட்ராஸா? எவ்வளோ நாளாக இருக்கீங்க மெட்ராஸில்? ஆதார் கார்டெல்லாம் மெட்ராஸில் தான் இருக்கா? கால் வந்துட்டாங்க. இந்த கேள்விக்கு 3 பேர்கள் இருக்கிறார்களாம். யாரெல்லாம்? 3 பேர். வா முன்னாலவா. அப்படி நின்றுகொள். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். இந்த மனிதன் அடித்த சிலைகளிலே இறைவன் வாடுகிறான். இன்னொருத்தரம் வெறும் பாண்டித்து வர தமிழ் அறியலு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ 2.25 ஆண்டுகளாக நிறைந்த கடனும் பண நஷ்டமும் உன் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய ஓயாத குழப்ப நிலைகள் தோன்றி மன வருத்தங்கள் இருக்கும். இப்போதைக்கு கடன்களால் சட்டப்படி நீ தாக்கப்பட்ட மனிதனாக இருப்பாய். ஆனால் உன்னுடைய சொந்த வீடு வாசலில் நீ வாழ முடியாத அளவுக்கு ஜென்மபாவத்தின் அடிப்படையின் காரணத்தினால் அதை அனுபவிக்க முடியல. இந்த வீட்டை மீட்டித்தர முடியுமா முடியாதா என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. மீட்டிடலாமா கருசாமி? முடியாது. மன்னிக்க வேண்டுகிறேன் பாப்பா. இந்த கடனை தீர்த்து உன் சொத்தை மீட்டித்தாரேன். உன்னை நான் அதில் வாழ வைக்கிறேன். 2 வாரத்தில் ஒருத்தர் மூலமாக அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். எஸ், நல்லா 3 முறை நீ பார்க்குவா. ஆடி அமாவாசைக்கு என்ன கொண்டு வருவேன்? என்னென்ன 2 பாட்டில் ஊறுகாய் ரொம்ப கால் வந்துட்டாமா. பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நினைத்து வந்த செயல் ஒன்று, நடந்து போன கதை ஒன்று. என்ன வேண்டும்? உங்க சாமியெல்லாம் கட்டி வச்சுட்டாங்கடா மந்திரத்தில். உங்க குலதெய்வம் சாமியை கட்டி வச்சுட்டாங்க பிறங்கையா, தெரியுமா உனக்கு? ஆமாம். அதனால் தெய்வ வழிபாடுகளில் உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்பத்துக்கும் வரல, வீட்டுக்கும் வரல. ஆமாம், அதான் பாப்பா. என்னென்னு பாப்பா? கால் வந்துட்டு வா.
இது கால தேவனின் கலக்கம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக முயற்சித்து எந்த ஒரு மனையவும் முழுமையாக உருவாக்க முடியவில்லை. அதுக்கு காரணம் மாந்திரிகத்தாலான செய்வினைகளே காரணம் என்பது உண்மையாகும். இந்த நிலைகளை மாற்றி வீடு வாசலமாக வாழ வச்சா போதுமா? தை மாதம் அடிக்கல் நாட்டிக்கலாம், வீட்டை புதுமைப்படுத்தி கொள்ளலாம். 1 2 3 இடத்துல இடம் இருக்குது. எங்கே இடம் இருக்குது? அந்த இடத்துலையே கட்டிக்கலாம். இன்னொரு இடம் உங்களுக்கு அமைது. மொத்தம் 3 இடம் இந்த பிறவியில் உங்களுக்கு விதி அமைப்பு. வந்து கூட்டு வாங்க பார்ப்போம். கூட்டு வாங்க. ஆடி அம்மாத்துக்கு என்னப்பா செய்வேன்? சாமி வந்து நல்லா கும்பிடுறது முக்கியா? அப்படி இல்லை. என்ன பண்ணுற? நான் சொல்லக்கூடாதுல்ல, தப்பு தான். உன் உள்ளத்தில் என்ன ஓடுதுங்கிறதுலாம் எனக்கு வேணும். எவ்வளோ காப்படியா? ஒரு படியா? சரி, ஓகே, சந்தோஷம். கேட்கணும்ல. என்ன அமாவாசைக்கு வந்து சேர்ந்துருங்க, வேண்டுதலை நிறைவேற்றிடுங்க. ஓ சரி 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 சரி. அடுத்த வயசுல அதை பார்ப்போம். கர்மசாமிக்கு காதல்ப்பா. எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தார். இடத்துக்குரிய டாக்குமெண்ட் எல்லாம் எங்கே வச்சுருக்கிய? என்ன பண்ணணும்? உன் மேலே இப்போ கேஸ் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்ன செய்யலாம்? உள்ள மாய் உட்காரதியா? இல்லாட்டி என்ன பண்ணணும்? கால் விட்டு வா. நம்ம கொஞ்சம் லஞ்சம் வாங்கிக்கிறோம். இந்த சொத்து அடமானமாக இருப்பது மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. ஏன் நல்லது? சிட்பண்டில் நிறைய பேருக்கு கணக்கு முடிக்க வேண்டியிருக்கு. சொத்து இருந்தால் அதை விற்று கொடுக்கணுங்கிற நிலையில் போகும். அப்போ இந்த சொத்து உனக்கு நிலைக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இதை அடமானத்தில் கொண்டு போய் லாக் பண்ணிட்டாரு. உன் கடனை தீர்த்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் இல்லாமல் உன்னை காப்பாற்றினா போதும்ல. கால் விட்டுருவான். வாழ வைப்பான் கருப்பசாமி. என்னடா கோபாலா, உண்மையா இல்லையா? நீங்கள் வந்தோடனே எனக்கு ஒரு பாட்டு, அறகிரிநாதனோட பாட்டு தான் ஓடிச்சு. மதி இருந்தும் பிழை செய்த பிறவிக்கு அப்படி உள்ள பாட்டு கேட்டிருக்கே நீ? அதனால தான் அந்த பாட்டை சொல்கிறேன். என்ன, இந்த கடனை தீர்த்து தரேன், 3 முறை என்னைய பாருங்க. 3 முறை என்னைய பாரு. வா பக்கத்தில். இந்த உன் பணம்லாம் வந்து சேரும், உன் கடன்லாம் தீரும். வெற்றி அடைவாய் மகனே, செல்வத்தோடு. 3 முறை என்னைய பாருங்க. ஆடி மாதத்துக்கு என்னடா தருவேன்? எல்லாரும் அரிசியாக வந்து கூட்டினா நான் எங்கடா போவேன்? முடிஞ்ச உடனே நீ ஒன்றும் தரா, நான் போய்கிட்டே இரு. ஓகே, போய்ட்டு வா. சரி, உங்களை காரியக்காரியாக இருக்க நீ, நானும் உங்களுக்கு காரியக்காரனாக இருவேன். டிங் டிங், போய்ட்டு வா. ஓகே, சந்தோஷமா இருப்பா. ஓகே, கருப்பசாமிக்கு என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வெற்றியாக்கி கொடுங்க ஐயா. கருப்பசாமி, என்னடா படிக்கணும் உன் பிள்ளை? என்ன மார்க் வாங்கிட்டு இருக்கா? 1 2 3 4 5 6. ஆவரேஜ் மார்க்லேருந்து 5% தான் வாங்குது அந்த பிள்ளை. 55% தான் மார்க் இருக்குது. எப்படி நீ நினைக்கிற லட்சியத்தை அடைய முடியாத? ஏதாவது ஒரு வேலைக்கு போச்சுருவோம். கால் ஒன்று போ. ஹோய், என்ன சத்தம் அங்க? பா 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 பா. என்னம்மா பக்தர்களே, ஏனம்மா சத்தம் போடுகிறீங்கோ? உன் பிள்ளைகளுடைய பேர் என்னடா? அப்படியா? நிவேதானா யாருடைய பேருடா? சுவாமி விவேகானந்தருடைய சகோதரியின் பெயர். அதனால சாமி அவளுக்கு பேர் வச்சார், சகோதரி நிவேதிதா. எவ்வளோ அருமையான பேர் பார்த்தீங்களா?
சகோதரி நிவேதிதா. உன் பிள்ளையினுடைய மனசு நல்லா இருக்கு, படிப்பில் எந்த குறையும் வரதுக்கு வேற எந்த செயற்கைகளும் காரணம் இல்லை. இயற்கையாக அவளுக்கு கல்வி சக்தி குறைவு. புரியுதா? கொஞ்ச நேரம் புத்தகத்தை வச்சா தூக்கம் வருதே தவிர படிப்பு வர மாட்டேக்கு. அதனால் அவளுக்கு மனோசக்தியை கொடுக்கணும். கொடுத்து நான் படிக்க வச்சு தந்தா போதுங்களா? சரி, இன்ஜினியர் ஆகுவான். கால் வைக்குவான். வாப்பா. சரி பண்ணு தம்பி. உன் உறவினர்கள் உனக்கு கொஞ்சம் சரியில்லை. என்ன உன் பிள்ளைய படிக்க வச்சு வெட்டியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? இந்தா சரியாயிருவான். அடுத்த பைசில் பார்ப்போம். இன்னைக்கு இது மட்டும்தான். 3 முறை வா. ஐயன் கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு கல்யாணம்? அக்கா பேத்துக்கு. ஏன் உங்க ஓதுவோம் வாருங்கள். எந்த ஏரியா மெட்ராஸில்? போகிற உள்ள மசூதி தெரியுதா? எங்கே இருக்கு? நீங்கள் சொந்த மசூதி எங்கே இருக்கு? வீட்டு பக்கத்தில் இருக்கு. அந்த வீட்டில் தான் அந்த பிள்ளை இருக்கு. கால் வந்துட்டு வர ஓதுவோம் வாருங்கள் லாகிலாகா இல்லல்லா. அதான் அக்கா பிள்ளைங்க. அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தேன். பக்கத்தில் மசூதி. அந்த பிள்ளையுடைய மனசு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறதா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கருப்பசாமி, இந்த கேள்விக்கு என்ன விளக்கம்? சரி, திருமண வாழ்க்கையை பற்றி அவள் உள்ளத்தில் கொஞ்சம் திருப்தியான முடிவு எடுக்க முடியவில்லை. தை மாதத்தில் அவளுக்கு நல்ல வரன் அமையும். கல்யாணத்தை முடிச்சு தாரேன், வெற்றி உண்டு. நீங்கள் அந்த பிரச்சனைக்கு வரலையே. நான் கூப்பிட்டதே கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன்னு தானே கேட்டேன். கடன் தீர்ந்துடும். போயிட்டு வா 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 வா. என்ன வர உண்டோ அது மட்டும்தான் ஷபாஸ். அப்போ தான் நீங்கள் ஓயாமல் கடவுளை நினைப்பீங்க. உண்மையா இல்லையா? ஆனந்தம் ஆனந்தம். என்னடா கோபால், உண்மையா இல்லையாடா? ஐயன் கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. யாருக்கு? கோர்ட்டு கேஸ். யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. கல்யாணம் முடித்து என் பிள்ளை நல்லா வாழலன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாமா. நீங்க யாரு? அங்க உட்காருங்க. நீங்க உட்காரு. சாமிக்கு உங்க ஏரியாவுக்கு கூப்பிடுதான்னு பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை. நிதானமாக உட்காருங்க. என்னக்கா கோர்ட்டில் கேஸு? சின்ன பையன் இறந்துட்டான். நடக்குது, பதிலே சொல்ல மாட்டாங்க. வாங்க. வேண்டாம், நிற்கட்டும். பிடிவாதமே வேண்டாம், நீ உட்காருடா. நீதிமன்றத்து வாயிலாக பணம் வர வேண்டியிருக்கு. பணம் வந்துடும். யாரும் அதை தடங்கல் செய்யவில்லை. வீண் குழப்பம் தேவையில்லை. உனக்கு 2 வழக்கறிஞர் மேலே சந்தேகம். அந்த பையன் மேலே சந்தேகம். அந்த பையனும் அந்த ஃப்ரெண்டு, என் செத்து போனால என் பையன், அவனோட ஃப்ரெண்டு, அவங்க தான். அதான் அவன் மேலே சந்தேகம் இருக்குது. அதுக்கு காரணம் 2 வழக்கறிஞர் சொல்ல மாட்டான். நீ கால் இருக்குவா. புரியலை. நம்ம எனக்கு நம்ம ரொம்ப இல்லை, புரியுதுங்கய்யா. நம்ம ரொம்ப உனக்கு அந்த பணத்தை வாங்கி தரேன். இந்த வாரமே அதுக்கு பதில் கிடைக்கும்டா. சுவாமியே புண்ணியமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா? அவனுக்கு என்ன நடந்ததோ அதெல்லாம் அடுத்த உத்தரவு நான் அவளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். சரி, நன்றி ஐயா. வாழ்க மகளே. ஆடி மாதத்துக்கு வந்து சேருங்க.
நான் வர முடியலன்னு என்ன அவனை வர சொல்ல நீ போ. அவன் ஏதாவது கர்மசாமிக்கு 1 2 3 4 5 6 அலுமினிய ஃபேக்டரி. இந்த மாதத்துல உன்னுடைய சொத்து சொந்தமான விஷயத்தை முடிச்சு தரதுக்கு உத்தரவாயிருக்குப்பா. ஏய், உன் குடும்ப தெய்வங்களை வணங்கல, அதை நீ வெறுத்து இருக்குன்னு சொல்லி உன் சாமி பின்னால வந்து பந்தத்தை பிடிச்சிட்டு கோவப்பட்டு நிக்காண்டா. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நான் வேட்டைக்கு போகக்கூடியவன், ரா வேட்டைக்கு போவேன், சுடுகாட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயாண்டி மாசோட அதெல்லாம் ஒரு சாமி வருத்தப்பட்டு நிற்காராங்க. இந்த விஷயம் முடிஞ்சோடனே ஒரு வணக்கம் செலுத்திட்டு வந்துரு. இந்தா நீ நினைக்கிற அந்த தொகையில் அதை வெட்டியாக்கி தாரேன், உன் கூட என்னைக்கு இருப்பேன். இந்தா மகனே பொறுமையாயிரு, அதுலேயே முடிச்சிருவோம். ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டேன், அது இன்னும் பூர்த்தியாக முடியலை அப்படின்னு சொல்லுதானே. யாருப்பா? அக்ரிமெண்டா டாக்குமெண்டா ஒன்று முடியல, எழுத்தோடவே நின்று விட்டது என்று சொல்லுகிறார்களே. என்ன அக்ரிமெண்ட்? அடமான கடன் போட்டு கச்சக் புக்ஸ். இப்போ என்னப்பா செய்யணும்? அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் வரப்போகுது, விற்று தாரேன், உன் கடனை தீர்த்துருவோம். வேற என்ன வேணும்? இந்தா புகழோடு இருப்பேன். கர்மசாமிக்கு கர்மசாமி என் பொண்ணு என் பையன் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து குடும்பத்தோடு வந்தவங்க. வெங்கடரமணா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போன உடனேயே 7 மலையில் இருந்து எம்பெருமான் வெங்கடாஜலபதியுடைய சங்கு சக்கரமும் திருக்கோவி திருநாமத்தின் ஒளிமயமும் உன்னுடைய மனைக்குள் வந்து விட்டது. புரிகிறதா? அதான் 7 மலையான் வெங்கடரமணா அப்படின்னு வந்தார். இப்போ தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து இந்த தாயினுடைய ஆழ் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருச்சு. புரியுதா புரியலையா? ஆழ் மனது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படி நம்ம விடுதலை ஆகுவோம், இவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்து கொடுத்து நாம திருப்தி அடைய முடியும்? இறைவா, உற்றவருக்கு உடல்நிலை சீரில்லை, மற்ற பிள்ளைகளுக்கும் தெளிவான வாழ்வு அமையவில்லை. இதற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற என் கருப்பசாமி, எப்படியாவது என் பிள்ளைகளை நீ கரை சேர்க்க வேண்டும் அப்பா என்று சொல்லி கண்ணீர் ஒடிக்கிறாய். இந்த பிள்ளைங்களை வாழ வைக்க வேண்டியது என் கடமை. ஆவணி பிறந்து விட்டால் அற்புதம் தோன்றிவிடும். நீ வச்சிருக்கிற வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் தயாராயாச்சு, வந்து பேச போகிறாங்க. சில லட்சங்களை டெபாசிட்டாக தரப்போகிறாங்க. அதை வாங்கி அந்த வீட்டை மூல பேணி இருக்க வைப்போம். அடுத்து கல்யாண சொந்தமான விஷயத்துங்களுக்கு முடிவெடுப்போம். ஆரோக்கியத்தில் எந்த பங்கமும் இல்லைங்கிற சக்தியை கொடுத்துருவோம். வேற என்ன வேண்டும்? மெல்ல மெல்ல இந்த பார்வை தெளிவடையும். புறக்கண்கள் சரியில்லை என்றாலும் அகக்கண்களின் சக்தியால் வாழ்வாய். வெற்றி உண்டு. இந்த கவலையை மறக்கணும் முதல்ல. அதே ஒரு சைக்காலஜி எஃபெக்ட். கர்மசாமிக்கு அரோகரா. என்னம்மா யூஎஸ்ஏன்னு ஒன்று வருது, அமெரிக்கா சம்மந்தமாக எதுவும் ஆன்லைனில் பார்க்குறீங்களா? பாப்பா, சிறந்த ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்வார், எல்லா நலமும் பெற்று இனிதாக இருப்பார். புண்ணியம் கிடைச்சாச்சு. சரி, ஐயன் கர்ப்பசாமிக்கு இப்போ கர்ப்பசாமிக்கு பெங்களூரு